நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் எங்களை ஒருமனப்படுத்தி உம்மை ஆராதிக்கும்படியாக என் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக எமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தெய்வ பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வருவதாக. தேவாவியானவர் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றி கொடுங்க. துதிகர மகிமை இல்லாமல் கொண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்திருக்கிற பெரிதான தருணத்திற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்த நான் கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். ஒரு சில வேத வசனங்களை தியானித்து பின்பு நாம் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 2வது அதிகாரம், அதில் 18வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோதிக்கப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் உதவி செய்வதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் நம்மோடு இடைபடுகிற காரியம் என்ன என்று சொன்னால், நீ எந்த விதங்களிலும் நீ சோதிக்கப்படுகிறவனாய் காணப்பட்டாலும் உனக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்வதிலே ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் உங்கள் மனதிலே பிடித்துக் கொண்டு இந்த நாளுக்குள்ளாக நுழையுங்க. சோதிக்கப்படுகிற எனக்கு, பாடுகளுக்குள் பயணம் செய்கிற எனக்கு, துன்பத்தின் பாதையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற எனக்கு, பலவீனப்பட்டிருக்கிற எனக்கு அவர் உதவி செய்வதிலே வல்லவராயிருக்கிறார். இதை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றிக் கொள்வோம் என்று சொன்னால் நாம் விசுவாசத்திலே வளருவதற்கு அது ஏற்றதாய் இருக்கும். நாம் எந்த விதங்களிலே நாம் சோதிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும் ஆண்டவர் உதவி செய்வதிலே வல்லவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு அவரிடத்திலிருந்து அந்த உதவிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் அதைதான் சொல்லுகிறது. வேத பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாய் தேவன் நம்மோடு இடைபடுகிற காரியம் அதுதான். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். நமக்காக எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். பாடுகள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகவே நீங்கள் எந்த பாதையிலே உங்களுடைய வாழ்வு நகர்த்தப்படுகிறதாய் காணப்பட்டாலும், எந்த விதத்திலே உங்களுடைய வாழ்வு சோதிக்கப்படுகிறதாய் காணப்பட்டாலும் உங்களுக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லவராயிருக்கிறார். எனக்கு அவர் உதவி செய்வார். நான் இந்த நிலையிலே நான் அகப்பட்டு இருக்கிறேன். இந்த நிலையிலே என்னுடைய வாழ்வு தடுமாறி கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நான் போராடி கொண்டிருக்கிறேன். எந்த நிலையாக வேண்டுமானாலும் இருக்கட்டுமே, உனக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராயிருக்கிறார் என்பதை மட்டும் நீங்கள் அறிந்து கொண்டு, தேவன் எனக்கு உதவி செய்வார், தேவன் இந்த காரியத்திலே ஒரு மாற்றத்தை கொடுப்பார், நம்பிக்கையோடு இந்த நாளை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இந்த நாளை நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பலவிதமான சோதனைகளிலே ஆண்டவர் ஜெயித்திருக்கிறார். பலவிதமான சோதனைகள் பிசாசின் மூலமாய் இந்த உலகத்திலே அவர் மனிதனாய் அவதரித்து உங்களுக்காகவும் எனக்காகவும் நாம் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காகவும் அவர் ஜீவனை கொடுத்தார், ரத்தத்தை சிந்தினார். இந்த ரத்தம் சிந்தப்படுவதற்காக பலவிதமான சோதனைகளிலே அவருடைய வாழ்வு நகர்த்தப்பட்டது. அதிலே வெற்றியை கண்டார். அவர் வெற்றியை கண்டபடியினால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை எதிர்த்து போராடுகிற அந்த சத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். எந்த விதத்திலே நாம் அகப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும், எந்த விதத்திலே சோதனைகளிலே நம்முடைய வாழ்வு தள்ளப்படுகிறதாய் காணப்பட்டாலும் அதில் ஜெயம் பெறுகிற ஒரு சத்துவத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆகவே இந்த நாளிலே, இந்த பாடுகளிலே, இந்த உபத்திரவங்களிலே,
இந்த துன்பத்திலே, இந்த பலவீனத்திலே நான் அகப்பட்டு இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். எல்லா சோதனையின் பாதையிலும் அவர் கடந்து சென்று விட்டார். ஆகவே நான் ஜெயம் பெற்றுக் கொள்ளுகிற அந்த சத்துவத்தை என் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளையாயிருக்கிற நமக்கு அப்போ அந்த ஜெயத்தை பெறக்கூடிய அளவுக்கு தேவன் நமக்கு அந்த வழிவாசல்களை திறந்து கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் எந்த விதத்தை நாம் சோதிக்கப்படுகிறவர்களாய் காணப்பட்டாலும் நாம் ஜெயத்தை பெற்றுக் கொள்வது நிச்சயமாய் இருக்கிறது என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தை எடுத்துக் கொள்ளலாம். எபேசியர் 4வது அதிகாரத்திலே, எபேசியர் 4வது அதிகாரம் 15-16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியும் அது உண்டாக்குகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தலையாக கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படி, எல்லாவற்றிலும் வெற்றியை பெறும்படி படி செய்தார். எந்த நிலையில இருந்தாலும் சரி, நீ வெற்றியை பெறும்படி ஆண்டவர் தன்னையே அர்ப்பணித்தார். தோல்வியை காணுவதற்காக அல்ல, தோற்று போவதற்காக அல்ல, நீ வெட்கப்படுவதற்காக அல்ல, உன்னை சாட்சியாய் நிறுத்துவதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். எல்லா சோதனையின் பாதையிலும் அவர் தன் வாழ்வை இணைத்துக் கொண்டு பயணம் செய்தார். இந்த சோதனையில அவர் ஜெயித்து எழுந்தபடியினால் தான் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எந்த விதமான சோதனையாயிருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார், நாம் பெற்றிருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த உலக பாடுகள், உபத்திரவங்கள் நம்மை வீழ்த்து விடுமா? இல்லை. அந்த பாடுகள் இந்த ஜெயம் பெறுவதற்காக தான், அவைகள் உன்னை வீழ்த்தாதிருக்கும்படியாக தான் அவர் அந்த சோதனையின் பாதையிலே தன் வாழ்வை நகர்த்தினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் எந்த நிலையிலே எந்த விதமான சோதனைகளிலே அகப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும், ஒரு சிலருக்கு சரீர பலவீன சோதனைகள் இருக்கும், ஒரு சிலருக்கு பொருளாதாரத்துடைய நெருக்கத்துடைய சோதனைகள் இருக்கும், ஆவிக்குரிய பயணத்துடைய சோதனைகள் இருக்கும். நீங்கள் எந்த விதமான பயணத்தில் சோதனைகளாய் காணப்பட்டாலும் நீங்கள் வெட்கப்படாதபடி சாட்சியாய் நிறுத்தும்படியாக உங்கள் வாழ்க்கையுடைய பயணத்திலே அந்த சோதனைகளை நீங்கள் அகப்படாதபடி அதை மேற்கொள்ளக்கூடிய அந்த சத்துவத்தை பெறும்படியாக நம்முடைய ஆண்டவர் தன்னைத்தானே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். சோதனையின் பாதையில் அவர் தன்னை இணைத்துக் கொண்டார். அப்படி என்று சொன்னால் அந்த ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுகிற அந்த அதிகாரத்தை, அந்த சத்துவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் அந்த சோதனைகளை பார்த்து நாம் பயப்பட தேவையில்லை, தைரியமாய் போகலாம். சரீர பலவீனம் வரதான் செய்யும், பாடுகள் உபத்திரவங்கள் வரதான் செய்யும், மனிதனுடைய சூழ்ச்சி வலைகள் விரிக்கப்படதான் செய்யும். ஆனாலும் இதிலிருந்து ஜெயம் பெறுகிற அந்த சத்துவத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவுதான். ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்து விட்டார். இந்த சிந்தனையோடு ஜெபத்தோடு இந்த நாளை நீங்கள் நகர்த்துங்க. எப்படிப்பட்ட பாடுகளாயிருந்தாலும் சோதனைகளாயிருந்தாலும் ஜெயத்தை உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். சந்தோஷமாய் நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்துவதற்கு அது ஏற்றதாய் இருக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அந்த வெற்றி பயணத்தை நாம் தொடருகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். எபிரேயருக்கு எழுதும்போது சொல்கிறார், எபிரேயர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 4வது அதிகாரத்திலே 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சொல்கிறார், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும்.
தைரியமாய் போங்க, கிருபாசன தண்டையில சேருங்க, ஜெபியுங்க, தைரியமா போங்க, வெற்றி நிச்சயம். ஜெபியுங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்து விட்டார், வெற்றி நிச்சயம். சில சமயங்களில் நாம் சோதனைகளை பார்த்த உடனே, பலவீனங்களை பார்த்த உடனே, மருத்துவர் கைவிட்டார் என்று சொன்ன உடனே நாம் உடனே என்ன செய்கிறோம்? ஜெபிக்கிறத விட்டுடுறோம், வேத வாசிக்கிறத விட்டுடுறோம், ஊழியத்தை விட்டுறோம், எல்லாத்தையும் விட்டுடுறோம். அல்ல, தைரியமா போங்க. ஆண்டவர் ஜெயிச்சிட்டார். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக இந்த சோதனையின் பாதையிலே அவர் கடந்து சென்றிருக்கிறார். ஆகவே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். சோதிக்கப்படுகிற உங்களுக்கு அவர் உதவி செய்வதிலே அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த சோதனைகள் வரும்பொழுது, பலவீனங்கள் வரும்பொழுது, மனிதனுடைய சூழ்ச்சிகள் வரும்பொழுது பயப்படக்கூடாது. நம்ம இன்னும் நல்லா ஜெபிக்கணும். இன்னும் உங்களை அதிகரித்துக் கொள்ளுங்க, ஜெபத்துல, வேத வாசிப்புல அதிகரித்துக் கொள்ளுங்க. நாம செய்கிற ஒரு பெரிய தவறு என்ன என்று சொன்னால், இந்த சோதனைகள் வருகிற பட்சத்தில் ஜெபத்தை குறைத்து விடுகிறோம், வேத வாசிப்பை குறைத்து விடுகிறோம், ஊழியத்தை நிறுத்தி விடுகிறோம். அப்பொழுதுதான் அதிகரிக்க வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. உங்களுடைய சரீரத்திலே பலவீனப்பட்டிருக்கிறீர்கள், ஜுரம் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால், நேற்றே இருந்த டெம்பரேச்சரை விட இன்னைக்கு அதிகமா இருக்கிறது சொன்னால் இன்னொரு மாத்திரை நாம கூட்டி கொள்வோம் இல்லையா? ஒரு மெட்டாசின் சாப்பிடுறது 2 மெட்டாசினாய் நாம் போட ஆரம்பிப்போம். நம்முடைய வயதிற்கு ஏற்றாற்படி மருத்துவரும் அப்படிதான் வயதிற்கு ஏற்றாற்படி மாத்திரையை கூட்டி கொடுப்பார்கள். அப்படிதான் நம்முடைய வாழ்வில் மாத்திரை குறைத்து விடுவதில்லை. ஜுரம் அதிகமாகுது, பலவீனம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லி கொடுக்கிற மருந்தை குறைப்பதில்லை, கூட்டி கொடுப்பார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த சோதனைகள் வரும்பொழுது நாம் என்ன செய்யணும்? ஜெபத்தை கூட்டணும், வேத வாசிப்பை கூட்டணும், ஊழியத்தை இன்னுமாய் இயேசுவானவர் போகிறார் என்ற உடனே எல்லாரும் தடுக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் உரத்த சத்தமாய், தாவீதின் குமாரனே என்று சொல்லி இன்னும் உரத்த சத்தமாய் அழைத்தான் இல்லையா? நாமும் அப்படிதான். சோதனைகள் வரும்பொழுதுதான் நம்முடைய ஜெபம் அதிகமாகும். சோதனைகள் வரும்பொழுதுதான் வேத வாசிப்பு அதிகமாகும். சோதனை வரும்பொழுதுதான் இன்னுமாய் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாய் நம்ம இணைத்துக் கொள்ளும். சிறைச்சாலையிலே தூக்கி பவுலையும் சீலாவையும் வைத்த உடனே அவர்களுக்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வரை போடுகிறார்கள். போட்ட உடனே இவ்வளவு பெரிய பிரச்சனையா என்று சொல்லி நிறுத்தி விடவில்லை. இன்னும் சந்தோஷமாய் சிறைச்சாலைகளை துதித்தார்கள். சிறைச்சாலை கதவுகள் உடைந்தது, பூமி அதிர்ந்தது, தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட்டது. ஏனென்று சொன்னால் அந்த சோதனை காலங்களிலே உதவி செய்வதிலே ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்போ நீங்க அதிகரிக்கும் பொழுது தேவன் அந்த சோதனையிலிருந்து உங்களை மீட்டெடுப்பதிலே வல்லவராயிருக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியது ஜெபத்தை குறைச்சிடக்கூடாது, வேத வாசிப்பை நிறுத்திடக்கூடாது, தேவனுக்கு எனக்கு கொடுக்கிற நேரத்தை நிறுத்திடக்கூடாது, உறவுகள் வந்து விட்டது என்று சொல்லி ஆலயத்துக்கு போறதை நிறுத்திடக்கூடாது, சூழ்நிலைகளை காரணம் காண்பித்து நாம் செய்கிற ஊழியத்தை நிறுத்திடக்கூடாது. தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவுகளில் மட்டும் எந்த விதத்திலும் விரிசலை உண்டாக்கி கொள்ளாதீங்க. அதை அதிகரித்துக் கொள்ளலாம், இன்னுமாய் நீங்கள் கிட்டி வேண்டுமானாலும் சேரலாமே தவிர விலகி செல்லுவது ஆவிக்குரிய பயணத்திலே ஒரு வெற்றி உள்ள ஒரு பயணமாய் அது மாற்றி கொடுக்காது. அப்போ நாம செய்ய வேண்டியது இன்னும் அதிகமாக்குங்க, வேதத்தை அதிகமா வாசியுங்க. தேவ மனிதர்கள் எல்லாம் அப்படி வாழ்ந்துதான் இந்த சோதனை காலங்களிலே ஆண்டவர் உதவி செய்வதிலே வல்லவராயிருந்தார். அவர்களுக்கு எல்லா விதமான சோதனைகளிலும் வேதத்திலே சொல்லியிருக்கிற ஒவ்வொரு தேவ மனிதர்களும் எல்லா விதமான சோதனைகளின் பாதையிலே பயணம் செய்திருக்கிறார்கள். அந்த சோதனையின் பாதையிலே ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வதிலே வல்லவராயிருந்தார். சோர்ந்துடக்கூடாது, முக்கியமான காரியம் அதுதான். சோதனை காலங்களிலே சோர்ந்து போய் விடாதீர்கள். தடைகள் வரும் பொழுது சோர்ந்து போய் விடாதீர்கள், இன்னும் உற்சாகமாய் துதியுங்க. நாம எதிலேயுமே நாம விழுந்துடக்கூடாது. இன்னும் அதிகமாய் உங்களை இணைத்துக் கொண்ட ஆவிக்குரிய காரியங்களிலே பயணம் செய்யுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வதிலே வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாய்
வெற்றி பயணம் தொடரும். நம்முடைய வாழ்க்கை எந்த விதத்திலும் தடுமாற்றத்திலே தள்ளப்பட்டு விடாது. ஆகவே ஏன் இப்படி நடந்தது, எதற்கு இப்படி நடந்தது என்று சொல்லி வீணான வார்த்தைகளை உச்சரித்து அவிசுவாசத்தை நமக்குள்ள வரவழைத்துக் கொண்டு தேவன் உதவி செய்கிற காரியத்திற்கு நாமே ஒரு தடைக்கற்களாய் மாறிவிடுகிறோம். அல்ல, ஜெபியுங்க இன்னும் அதிகமா. இப்பொழுதான் உதவி செய்கிறதுல அவர் வல்லவராய் வெளிப்பட போகிறார். அப்போ அது வரவேற்கணும். ஆண்டவர் உதவி செய்கிற காரியத்தை என்ன செய்யணும்? ஆண்டவரை வரவேற்கணும். ஆயப்பா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்வதிலே நீ வல்லவராயிருக்கிறீர், வாரும், என் வாழ்வில வாரும், என் குடும்பத்தில் வாரும், என் சூழ்நிலைகளில் நீரும் வாரும் என்று சொல்லி அந்த சூழ்நிலைகளுக்குள்ளாக ஆண்டவரை வரவழைத்தார்கள். பவுலும் சீலா வரவழைத்தார்கள், சாத்ராக் மேஷாக் வரவழைத்தார்கள், தானியேல் வரவழைத்தான். அந்த நேரத்தில் அவர் உதவி செய்கிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த நேரத்தில் உதவி செய்கிற தேவனை வரவழைக்கணும், ஆண்டவரை கூப்பிடணும், ஆண்டவரை தேடணும். நிறுத்துறாதீங்க. இதான் நாம் செய்கிற ஒரு பெரிய தவறு. மாற்றிக்கொள்ளுங்க, ஆண்டவரிடம் இன்னுமாய் நெருங்குங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராய் இருப்பார். எபிரேயர் 4வது அதிகாரத்திலேயே 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்து பின்வாங்கி போறவனா இருக்காது. பயந்துரு. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும்படியாய் தேவனுடைய பிரசன்னம் மத்தியிலே கடந்து வரும்படியாய் நீ பின்வாங்கி போக கூடாது. பின்வாங்கி நான் போகக்கூடாது என்பதில் கவனம் வேணும். சோதனை காலங்களிலே மிக மிக அவசியமான ஒரு காரியம் அதுதான். சோதனை வருகிறதா, பின்வாங்கி நான் போய்விடக் கூடாது என்பதில் கவனம் வேணும். ஜெபத்தை நான் நிறுத்திடக்கூடாது, வேத வாசிப்பு நிறுத்திடக்கூடாது, ஆலயத்துக்கு போறதை விட்டுறக்கூடாது, கவனம் வேணும். தேவனின் கையில கிருபையாய் கொடுத்திருக்கிற ஊழியத்தை விட்டுடக்கூடாது, கவனம் வேணும். இந்த கவன சிதறல் தாங்க நம்முடைய வாழ்க்கையில நன்மையை பெற்றுக் கொள்வதற்கு தகுதி அற்றவர்களாய் மாற்றி விடுகிறது. கவன குறைவுதான் இதற்கு காரணம். கவனமா இருக்கணும். பவுல் அதே எபிரேயருக்கு எழுதும்போது அவர் அதான் சொல்றார், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்கு, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவன். பின்வாங்கி போகாதபடிக்கு நீ பயந்திருக்கணும். சோதனை காலங்களிலே இந்த எச்சரிக்கை வேணும். பாடுகளிலே பலவீனங்களிலே இந்த எச்சரிக்கை வேணும். ஏன்னா அவர் உதவி செய்வார், நான் பின்வாங்கி போயிட்டா உதவி செய்ய முடியாது. தேவன் இந்த சோதனை காலங்களிலே உனக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிற தேவனை நாம் வரவழைக்காம நாம் பின்வாங்கி போயிட்டாக்கா எப்படி உதவி செய்ய முடியும்? ஐயோ, என் வாழ்க்கையில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்துல, என் சரீரத்துல எல்லாருக்கும் நிகழ்கிறது தான். ஆனா ஆண்டவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இல்லையா? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஜெயித்து எழுந்துட்டார் இல்லையா? அப்போ நாம என்ன செய்ய? பின்வாங்க கூடாது, முன்னோக்கி ஓடணும். இன்னும் தேவனிடத்துல கிட்டி சேரணும். இன்னும் ஜெபத்தை அதிகமாக்கணும். இன்னும் வேத வாசிப்பு அதிகமாக்கணும். இன்னும் ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளணும். இதை புரிந்து கொள்ளுங்க, சோர்ந்து போகாதீங்க. நிறைய கிறிஸ்தவ குடும்பத்துல நிறைய அபிஷேகம் வரங்கள் பெற்றவர்களே செய்கிற பெரிய தவறு அதுதான். சோதனைகள் வரும்பொழுது ஜெபத்தை நிறுத்து, வேத வாசிப்பு நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்தக்கூடாது. வேதம் எபிரேயர் 4:1 சொல்லப்பட்டதை போல நீ ரொம்ப கவனமா இருக்கணும். அப்பொழுதுதான் மற்ற நேரத்தில் எப்படி இருக்கிற, சோதனை நேரத்தில் கவனமா வேண்டும். சோதனை நேரத்தில் கவனமாயிரு. பாடுகள் வரும்போது கவனமாயிரு, பலவீனம் வரும்போது கவனமாயிரு, கஷ்டங்கள் வரும்போது கவனமாயிரு. ஜெபத்தை அதிகமாக்கு, விட்டுடாது. இப்பொழுதுதான் கவனமா இருக்கணும். இதை புரிந்து கொண்டாலே போதும். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வதிலே வல்லவராயிருக்கிறார். உனக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பின்வாங்கி போகாதே,
முன்னோக்கி செல். குறைச்சிடாத, ஜெபத்தை குறைச்சிடாத, வேத வாசிப்பு குறைச்சிடாத, இன்னும் அதிகமாக்கு. கர்த்தர் உனக்கு உதவி செய்வதிலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே எந்த சோதனையாக இருந்தாலும், எந்த பாதையினுடைய வாழ்க்கை பயணம் காணப்பட்டாலும் உனக்கு உதவி செய்வதிலே அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவருடைய கரங்களில் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் மீண்டும் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் ஆளுகை செய்வதாக, எங்களுக்காக எல்லாவற்றையும் எல்லா விதமான சோதனைகளின் வழியாக நீர் உம்மை இணைத்துக் கொண்டீர். நாங்கள் சோதிக்கப்படுகிற காலங்களிலே எங்களுக்கு நீர் உதவி செய்வதற்காக என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். எந்த விதமான சோதனைகள் எங்களுடைய வாழ்க்கையுடைய பயணத்திலே காணப்பட்டாலும், அதில் நாங்கள் பயணம் செய்தாலும் நீர் எங்களுக்கு உதவி செய்வதிலே வல்லவராய் இருக்கிறீர். நாங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம், பின்வாங்கி போகாதபடி நாங்கள் கவனமாய் இருக்க வேண்டும். நாங்கள் இந்த சோதனை காலங்களிலே சோர்ந்து போய்விடாதபடி விழிப்பாய் இருக்க வேண்டும். அப்பொழுது இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து அந்த சோதனையிலே இருந்து நாங்கள் ஜெயம் பெறுவதற்கான சத்துவத்தை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறோம், அறிந்து கொண்டோம். அப்படி பின்வாங்கி போகாமல் இன்னுமாய் நாங்கள் ஜெபிக்கக்கூடியவர்களாய், நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நாங்கள் எங்களை இணைத்துக் கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை, வெற்றி பயணத்தை நாங்கள் தொடர ஆண்டவர் கிருபை செய்வீராக. தேவ சமாதானம் எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த நாள் எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எங்கள் குடும்பத்துக்கு பெற்றோர்கள், பெரியோர்கள், வயதானவர்களும் அன்பின் கரத்தில் கொடுக்கிறேன். பலவீனம் அவர்களை அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்க. பலவீனத்தினுடைய பலன் பூர்ண அவலங்கட்டும். இந்த பலவீன காலங்களிலே அந்த ஆத்மா சோர்ந்து போய் விடாதபடி இன்னுமாய் ஆவிக்குரிய காரியங்களிலே அவர்கள் தங்களை இணைத்துக் கொள்ளுகிற ஒரு வாழ்வை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுப்பீராக. கணவனும் மனைவிமா வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக துதிக்கிறோம். ஒரு மனதை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, ஐக்கியத்தை கொடுங்க. இன்னுமாய் அவர்கள் பலவிதமான சோதனைகளிலே இந்த குடும்ப வாழ்வு நகர்த்தப்படுகிறதாய் காணப்பட்டாலும் பின்வாங்கி போகாதபடி உறுதியாய் உம்மை பற்றி கொண்டு அந்த ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்ள, அந்த சோதனை காலங்களிலே நீர் அவர்களை விடுவிப்பதிலே வல்லவராயிருக்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்தவர்களாய், உணர்ந்தவர்களாய் தங்கள் வாழ்வு நகர்த்தை ஆண்டவர் கிருபை செய்கிறார்கள். பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். முக்கியமா வாலிப பிள்ளைகளும் அன்பின் கரத்திலே கொடுக்கிறோம். என் ஆண்டவருடைய கரம் வாலிப பிள்ளைகளோடு இருக்கட்டும். அப்பா, இந்த வாலிப பருவத்திலே சோதனைகள் பிள்ளைகளை தடுமாற்றத்திலே தள்ளி விசுவாசத்தை குறைத்து அவர்களை எந்த விதத்திலும் நீர் அவர்களுக்கு என வைத்திருக்க அந்த நன்மை அவர்கள் பெற்றுக்கொள்ள இயலாதபடி தடைகளை உண்டாக்குவதை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். இந்த நாளின் செய்தியின் பிரகாரமாய் அவர்கள் பின்வாங்கியே போகாமல் இன்னுமாய் உறுதியாய் பற்றி கொள்ள, இன்னுமாய் உம்மிடம் உறுதியாய் நெருங்க, உம்மிடம் கிட்டி சேர கர்த்தர் கிருபை செய்க. அவைகளிலே எங்களை விடுவிக்க என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தன் விசுவாச வாழ்வு நகர்த்த கிருபை செய்க. படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. குழந்தைகளை வளர்க்கக்கூடிய ஞானத்தை பெற்றோருக்கு கொடுப்பீராக. சமாதானத்தினால் ஒவ்வொருடைய குடும்பங்களும் நிரப்பப்படும்படியாய் என் ஆண்டவர் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே உண்ண உணவில்லாமல், உடுத்த உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் அவதி விடுகிறவர்கள், கர்ப்பஸ்திரிகள், மருத்துவமனையில் இருப்பவர்கள், மருத்துவரால் கைவிடப்பட்டவர்கள், பொருளாதார நசுக்கப்பட்டவர்கள், கடத்தொழிலில் பாதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய சூழ்ச்சி, பிசாசுடைய தந்திரங்கள் அகப்பட்டவர்கள், இப்படி பலவிதமான பாடுகளிலே சோதனைகள் அகப்பட்டவர்கள் உண்டு. எந்த விதமான சோதனைகளிலே காணப்பட்டாலும் அவர்களுக்கு உதவி செய்வதிலே என் ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். நாங்கள் பின்வாங்கி போகக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்தி தங்கள் வாழ்வை ஆசீர்வாதமான வாழ்வாய் மாற்றிக்கொள்ள கடவுளுக்கு கிருபை செய்வீராக. இந்த நாளில் பிறந்த நாளையும் திரும்ப நாள் கொண்டாடுவதற்காக ஜெபிக்கிறோம். ஒரு ஆண்டை குட்டி கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இந்த ஆண்டிலே எந்த விதமான சோதனைகள் வந்தாலும் உதவி செய்கிற தேவன் எங்களுக்கு உண்டு என்று சொல்லி பின்வாங்கி போகாமல் உம்மிடத்தில் அவர்கள் கிட்டி சேர்ந்து இந்த ஆண்டுக்குரிய ஆசீர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. அழைப்பு பெற்றவர்கள், அபிஷேகிக்கப்பட்ட வரங்கள், அலங்கரிக்கப்பட்டவர்கள், தேவனுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவர்கள் உண்டு. அவர்களே நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். என் ஆண்டவர் ஆவிக்குரிய பயணத்தில் எத்தனை விதமான சோதனைகள் வந்தாலும் இந்த சோதனைகளில் ஆண்டு உதவி செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பவுல், சீலாவை போல, சாத்ராக், மேஷாக்க போல, தானியேலே போல
இந்த சோதனை காலங்களில் யோசேப்பை போல அவர்கள் பின்வாங்கி போகாமல் இன்னுமாயும் இடத்தில் கிட்டி சேர்ந்து நீ உதவி செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறீர், வல்லவராயிருக்கிறீர் என்பது இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற வண்ணமாய் வாழ்வை சாட்சியுள்ள ஒரு வாழ்வாக மாற்றுங்க. விசுவாச பயணத்தை தொடர செய்யுங்க. இந்த நாள் நம்முடைய வருகை இருக்குமானால் நம்முடைய கருத்தை பெற்றுக்கொள்ள, நம்முடைய வருகை தாமதிக்குமானால் கேட்ட வார்த்தையின்படி நாங்கள் சாட்சியாய் வாழ, பின்வாங்கி போகாமல் உம்மிடத்தில் இன்னுமாய் கிட்டி சேர்கிற ஒரு வாழ்வை என் ஆண்டவர்களுக்கு உண்டாக்கி கொடுப்பீராக. துதிகர மகிமையிலாம உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணன் அழுக்குலக்கும் என்று உன்னை கிருபையினால் முடி சூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமா வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.